அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சூப்பரான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எப்பவுமே இந்த ரோட்டுக்கடை தக்காளி சட்னிக்கு ஒரு ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இன்கிரீடியன்ட் இருக்கு. அத மட்டும் நம்ம பண்ணோம்னா, நம்மளும் சூப்பரான டேஸ்டியான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி பண்ணலாம். ரொம்ப சுட சுட மொண்டு மொண்டு ஊத்தி குடிக்கிற மாரியான தக்காளி சட்னி ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம். கொஞ்சமா ஆனியன், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், பெரிய வெங்காயமும் எடுத்திருக்கேன், பூண்டு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சமா புளி வச்சு கொர கொரன்னு இந்த மாரி அரைச்சிடலாம். அது கூடவே ஒரு 4 தக்காளி பழம் எடுத்துப்போம். அது கூட கொஞ்சமா கல்லுப்பு போட்டு ஆட் பண்ணிட்டு, நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம். அரைச்சு எடுத்துட்டு கடாயில கொஞ்சமா நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுட்டு, அது கூடவே தட்டி வச்சிருக்க காஞ்ச மிளகா, ஒரு 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா நல்லா வதக்கிட்டு, நெக்ஸ்ட் நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டையும் இதில ஊத்திட்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி நெறையா ஊத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இட்லி மாவையும் இதில ஒரே ஒரு கரண்டி எடுத்து நல்லா கரைச்சு அதில ஊத்தி 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா, சூப்பரான ரோட்டுக்கடை தக்காளி சட்னி